அன்புடனே வணக்கம். நான் சுவாமி தேவராஜ் பேசுகிறேன். இன்றைக்கி நாள் வந்து 23/6/2026. இவ்வளோ நாள் மௌனமாக இருந்த விஜய் இன்றைக்கி யாரும் எழுதி கொடுத்துருக்காங்க போல இருக்கு. இன்றைக்கி அசம்பிளியில் வீரவசனம்லாம் பேசியிருக்கிறாரு. மக்கள் பணத்தை நாங்கள் தொட மாட்டோம், மக்கள் பணத்தை தொட்டவங்களை விடவும் மாட்டோம் அப்படின்லாம் பேசியிருக்காரு. அதிசயம்தான். ஆனால் பரவாயில்ல, ஏதோ பேசியிருக்கிறாரு, அதுபடி செஞ்சால் நல்லாயிருக்கும். ஆதவ அர்ஜுனா, செங்கோட்டையன், அப்புறம் ராஜ்மோகன், இந்த 3 பேருமே கூட பேசியிருக்கிறாங்க. விஜய் அதிசயமாக வாயை திறந்து அதை ஃப்ரீயாக பேச விடாமல் அதுக்கு போய் தடுக்கிறாங்க. எல்லாமே டிஎம்கேக்காரங்க ஃப்ரீயாக பேச விடணும். ஒரு ஆள் பேச வர்றாருனாக்கா இவ்வளோ நாள் அவர் பேசலை நீங்கள் முதலமைச்சர் வாயை திறங்க, சிஎம்லாம் பேட்ச் குத்துன்னு வந்தீங்க. சிஎம் வாயை திறக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக என்ன பேசுகிறாருன்னு கேட்கலாம். அவர் பேசுகிறதுக்கு நீங்கள் தடை சொன்னோடனே டக்குன்னு கம்முன்னு உட்காந்துட்டார் விஜய். அப்புறம் ஏதோ ஒரு வழியாக ஜெய்சிடி பிரபாகரன் இப்படி அப்படியே பேசி எல்லாரையும் அடக்கி விஜய் பேசி முடிக்க வச்சார். பார்ப்போம் விஜய் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. இதுவரையிலும் யாரும் ஊழல் செஞ்சவங்க யாரும் கைது செய்யப்பட்டதாக தெரியல. ஊழல் செஞ்சவங்க யார் மேலேயும் எந்த நடவடிக்கை எடுத்த மாதிரியே தெரியல. குறிப்பாக அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் ஐபிபி பெரியசாமி, பொன்முடி, துரைமுருகன், முன்னாள் துணை முதல்வர், இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் எம்.கே. ஸ்டாலின், இவங்க நிறைய ஊழல் பண்ணதாக டிஎம்கே ஃபைல்ஸ் 1, டிஎம்கே ஃபைல்ஸ் 2, டிஎம்கே ஃபைல்ஸ் 3ன்னு அண்ணாமலை நிறைய விஷயங்கள் வெளியிட்டிருக்கிறாரு. அது முதலமைச்சருக்கு தெரிஞ்சிருக்கும் விஜய். அதே மாதிரி ஜெகத் ரட்சகன் போன்றவர்கள் முன்னாள் எம்பி, அவங்களும் கூட நிறைய ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான ஃபைல்ஸ் எல்லாம் வந்து அண்ணாமலை கிட்ட டேட்டா இருக்குது. அதை வந்து விஜய் அவர்கள் வந்து வாங்கி அதை பயன்படுத்தும். அதை வச்சு முன்னாள் ஊழல் அமைச்சர்கள் அவர் கீழே செயல்பட்டார். செக்ரட்டரி, செயலாளர், ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க, அதே மாதிரி ஆம்ஸ்ட்ராங் கொலையில் சம்மந்தப்பட்ட ஐபிஎஸ் அதிகாரிகள், ஏன் இந்த 3 போலீஸ் ஸ்டேஷனை தாண்டி போய் அண்ணா நகரில் அவங்க சரணடைந்தார்கள் குற்றவாளிகள் அப்படின்றதும் விசாரிக்கப்படணும். அந்த 3 போலீஸ் ஸ்டேஷனை தாண்டி அண்ணா நகரில் வந்து அவங்களை யார் ரிசீவ் பண்ணாங்க, அந்த போலீஸ்காரங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். அவங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்க மேலேயும் விஜய் அவர்கள் நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையாருடைய மரண வழக்கு அதையும் விஜய் அவர்கள் கையில் எடுக்கணும். கையில் எடுத்து குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், ஜெயலலிதா அம்மையாருடைய தோழி வி.கே. சசிகலா, அப்புறம் முன்னாள் ஹெல்த் செக்ரட்டரி ராதாகிருஷ்ணன், முன்னாள் ஹெல்த் மினிஸ்டர் சி. விஜயபாஸ்கர், இந்த 4 பேரும் விசாரிக்க சொல்லி ஆறுமுகசாமி ஆணையம் பரிந்துரைச்சிருக்கு. அதை கடந்த 5 வருஷமாக ஸ்டாலின் எதுவுமே பண்ணாமல் மூடி வச்சுருக்காரு. அதை தூசு தட்டி எடுத்து அவங்கள விசாரித்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு திரு விஜய் அவர்கள் என்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதெல்லாம் செய்யணும். நிறைய விஷயம் விஜய் அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்குது. அதே நேரத்தில் திருச்சி சூர்யா சிவா அவரை விடுதலை செய்யணும். முக்தார் அவர்களும் விடுதலை செய்யணும். அவங்க பேசுனதில் உண்மை இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். அலிஷா அப்துல்லா வந்து அவங்க மேலே வந்து அவங்க குற்றச்சாட்டை சொன்னதுக்காக உடனே அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்கிறாங்க. பட் அவங்க சொன்ன அந்த அவதூறுகள் வந்து உண்மை உள்ளதா, அண்ணாமலைக்கும் அலிஷா அப்துல்லாவுக்கும் என்ன தொடர்பு, அந்த குழந்தைங்களுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி அண்ணாமலைக்கும் அந்த குழந்தைங்களுக்கும் தொடர்பு இருக்கான்னு கண்டுபிடிச்சி, அப்படி தொடர்பு இருந்தாக்கா அலிஷா அப்துல்லாவையும் அண்ணாமலையத்துக்கு உள்ளே போட்டுட்டு திருச்சி சூர்யா சிவாவையும் முக்தாரையும் வெளியிடணும். ஏன்னா முக்தார் அவர்களும் திருச்சி சூர்யா சிவாவும், குறிப்பாக முக்தார் அவர்கள் வந்து நிறைய பேரை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து உண்மைகள் வெளியிட்டிருக்காரு. அதெல்லாம் விஜய் அவர்கள் கையில் எடுத்து அதெல்லாம் சரி செய்யணும். நேற்று சட்டப்பேரவையில் வந்து நிறைய பாலியல் குற்றங்கள் நடக்குது அப்படின்னா முதலமைச்சரோட கவனத்துக்கு வந்து நம்ம எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசினார். ஆனால் யாருமே ஆளுங்கட்சியிலேருந்து ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் யாருமே, புஷி ஆனந்த், ராஜ்மோகன் யாருமே இன்னும் கருத்து தெரிவிக்கல. முதலமைச்சர்களோட ஹிஸ்ட்ரியிலே வந்து ஃபாத்திமா பாபு ஒரு தூக்கின்னு போய் வன்புணர்வு செஞ்சது தான் ஒரு தகவல் இருக்குது. அதை விசாரிக்கணும். அதை வந்து தமிழ்நாடு காவல்துறை சிபிசிஐடி வச்சு விசாரித்து அது உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சி முன்னாள் முதலமைச்சர் எம்.கே. ஸ்டாலினுக்கு தண்டனை கொடுக்கணும் உண்மை இருந்தால். அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் வந்து ஸ்ரீரெட்டின்றவங்களை ஏமாற்றி அவங்களோட வந்து புணர்ச்சி செஞ்சதாக வந்து ஒரு நேரடி வாக்குமூலமே இருக்குது ஸ்ரீரெட்டின்ற தெலுங்கு நடிகை மூலமா. ஸோ
ஸோ அதையும் விசாரித்து இந்த 2 பேரையும் கூட அந்த பாலியல் குற்றங்கள் தொடர்பாக சிறையில் அடைக்க ஆவணம் செய்யணும்னு சொல்லிட்டு திரு விஜய் அவர்கள் அன்போடு கேட்டுக்கிறோம். இதெல்லாம் பண்ணணும், நிறைய புரட்சி பண்ணணும். விஜய் அவர்கள் நிறைய மக்கள் எதிர்பார்க்குறாங்க. விஜய் அவர்கள் துரிதமாக செயல்படணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஷிவ் ஓம்.